பாலஸ்தீன தேசத்தை தமது நாடு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் முதலாவது G7 நாடாக பிரான்ஸ் பதிவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய இம்மானுவேல் மெக்ரான் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். காசாவில் போர் முடிவுக்கு வருவதும் பொதுமக்கள் மீட்கப்படுவதும் இன்றைய அவசர தேவை எனவும் அமைதியை ஏற்படுத்துவது சாத்தியம் எனவும் அவர் கூறியுள்ளார். உடனடி போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் காசா மக்களுக்கு பாரிய மனிதாபிமான உதவிகள் தேவை எனவும் இம்மானுவேல் மெக்ரான் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பை பாலஸ்தீன அதிகாரிகள் வரவேற்றுள்ள அதே வேளை ஹமாஸின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு வெகுமதி அளிக்கும் நடவடிக்கையாக இம்மானுவேல் மெக்ரோனின் அறிவிப்பு அமைந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பை வலுவாக நிராகரிப்பதாக கூறியுள்ள அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த முடிவு பொறுப்பற்றது என குறிப்பிட்டுள்ளார். பாரிய தொழில் மயமான நாடுகளின் அமைப்பான G7 பிரான்சுடன் அமெரிக்கா, பிரித்தானியா, இத்தாலி, ஜெர்மனி, கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் நிலையில் இந்த அமைப்பில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முதலாவது நாடாக பிரான்ஸ் பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான அதன் வரலாற்று உறுதிப்பாட்டிற்கு உண்மையாக பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என தாம் முடிவு செய்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரான் தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார். ஹமாஸின் ராணுவ மயமாக்கலில் இருந்து காசாவை பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதையும் தம் நாடு உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.